தமிழக அரசியல்ல இதுவரை கண்டிராத ஒரு திருப்புமுனைய 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஏற்படுத்தியிருக்கு. திராவிட பேரு இயக்கங்களுடைய கோட்டையாக கருதப்பட்ட தமிழகத்துல அறிமுகமான முதல் தேர்தலிலேயே தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றி தனி பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கு. இருந்தாலுமே ஆட்சி அமைக்க தேவையான 118 அப்படின்ற மந்திர எண்ணை எட்ட முடியாததால சென்னை அரசியல் களம் தற்போது போர்க்களமாக மாறியிருக்கு. கடந்த 2 நாளாகவே தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு முதலமைச்சருக்கு இணையான பலத்த பாதுகாப்பு மற்றும் அதிகாரப்பூர்வ கான்வாய் வாகனங்கள் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் மே 6ஆம் தேதி இரவு திடீரென அந்த வாகனங்கள் பட்டினப்பாக்கம் அலுவலகத்திலிருந்து திரும்ப பெறப்பட்டது. நீலாங்கரையில் உள்ள தன்னுடைய இல்லத்திற்கு விஜய் அவர்கள் தனி வாகனத்தில் சென்றது அவருடைய தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. தலைவர் இன்னும் முதல்வராக பதவி ஏற்காத நிலையில அவருக்கு எப்படி அரசு கான்வாய் வழங்கப்படலாம் அப்படின்னு ஆளுநர் மாளிகை தரப்புல இருந்து அதிருப்தி கிளம்பியதே இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆட்சி அமைக்கையான 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு பட்டியலை சமர்ப்பிக்க வேண்டும். காங்கிரஸ் உடைய ஆதரவையுமே சேர்த்து தற்போது தாவேகா கைவசம் 113 இடங்களே உள்ளது. ஆகையால மீதமுள்ள 5 முதல் 6 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு உறுதிப்படுத்தாத வரை விஜய் அவர்களுக்கு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க முடியாது அப்படின்னு ஆளுநர் நேரடியாகவே சொல்லிட்டாராம். இந்த தேர்தல ஆகப்பெரிய திருப்பமாக தமிழகத்தை மாறி மாறி ஆட்சி செய்த திமுகவும் அதிமுகவுமே கைகோர்க்க போவதாக ஒரு பேச்சு வைரலா போயிட்டு இருக்கு. அதற்கான பேச்சுவார்த்தைகள் ரொம்பவே தீவிரமாக இருக்கா. இதனை அறிந்த பிரபலங்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் அப்படின்னு பலருமே கொந்தளிச்சு போயிருக்காங்க. ஒரு மனுஷனை என்ன பாடுபடுத்த முடியுமோ அந்த பாடெல்லாம் ஏற்கனவே படுத்திட்டீங்க. இதுல இது வேறையா, அரசியல் சாக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான் போல அப்படின்னு சொல்லி பலருமே வெளிப்படையாக கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா திமுக அதிமுகவுடைய கூட்டணிக்கு எதிராக பேசியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இவர் ஒரு சில ஆண்டுகளாகவே திமுகவிற்கு வேலை செய்கிறார் அப்படின்ற பேச்சு இருந்து கொண்டுதான் இருக்கு. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தற்போது தாவேகாவிற்காக தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் குரல் கொடுத்திருப்பது அனைவருக்குமே அதிர்ச்சியாக இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.